வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் நம்ம இது வரைக்கும் வேலுநாச்சியார் பார்த்தோம், அதே போல் முத்துலட்சுமி அம்மையார் பற்றி பார்த்தோம், மூவல் ராமாமிர்தம் அம்மையார், அஞ்சலை அம்மாள் பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் டேட்டாஸ் நமக்கு பெண்டிங் விட்டதெல்லாம் நம்ம இதில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வேலுநாச்சியார் இருக்காங்க இல்லையா, அப்போ வேலுநாச்சியாருக்கு வருவோம் திருப்பியும். அவங்களில் இந்த குயிலியாறு வேலுநாச்சியருடைய பெண்கள் படைப்பிரிவினுடைய தலைவி தான் இந்த குயிலி. அப்போ உடையாள் யாரு? இந்த பெண்கள் படைப்பிரிவினுடைய பெயரே உடையாள் படைப்பிரிவு தான். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. வேலுநாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்னன்னு கேட்டால் குயிலின்னு எழுதிடாதீங்க தயவு செஞ்சு. அந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினதான் குயிலி. ஆனால் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் உடையாள். இந்த உடையாள் யாரு? ஆணிரை மேய்க்கக்கூடிய ஒரு பெண். சரிங்களா? ஸோ அந்த ஒரு சிறுமி இவங்களுடைய ஒரு தத்தெடுக்கப்பட்ட மகள் மாதிரி தான் வேலுநாச்சியாருடைய. ஸோ அப்போ இந்த குயில் இருக்காங்க, இந்த உடையாள் இருக்காங்க இல்லையா, ஸோ வேலுநாச்சியார் தப்பிச்சு போகும்போது பிரிட்டிஷ் கேட்டப்போ எந்த வழியில் போனாங்கன்னு கேட்டப்போ அவங்க பதில் சொல்லலை. ஸோ காட்டி கொடுக்கல. அதனால என்ன பண்ணிடுறாங்க, பிரிட்டிஷை அவங்களுக்கு கொண்டுடுறாங்க. அதனால அவங்களுக்கு நடுக்கல்லையும் வச்சிடுறாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த உடையாளுடைய நடுக்கல்ல தான் இவங்க தன்னுடைய தாலியை வின் பண்ணதுக்கப்புறம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் டேட்டாஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ வேலுநாச்சியாருடைய பிடிஎஃப் கவனிங்க. வேலுநாச்சியாருடைய போர் படையில் வாள்படை, வளரிப்படை, பெண்கள் படைன்னு இருந்திருக்குப்பா. மொத்தம் 3 படைகள். ஸோ அதில் பெண்கள் படைப்பிரிவினுடைய பெயர் என்ன? உடையாள். பெண்கள் படைப்பிரிவினுடைய தலைவியாரு குயிலி. ஓகேவா? அப்போ மற்ற 2த்துக்கு யார் தலைமையேற்றிருக்காங்கன்னு பாருங்கள். வாள்படை பிரிவுக்கு சின்ன மருதுவும், வளரி படைப்பிரிவுக்கு பெரிய மருதுவும் தலைமை தாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெண்கள் படைப்பிரிவு உள்ளே போய் ஆயுத கிடங்க வெடிச்சதுக்கு அப்புறமாட்டி தான், ஸோ ஆயுத கிடங்க எரிச்சதுக்கு அப்புறமா தான் மற்றவங்கெல்லாம் அந்த பிரிட்டிஷை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதான் கீழே கொடுத்துருக்கு. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது பாருங்கள். சுதந்திர இயக்கத்தின் முதல் மனித வெடிகுண்டாக செயல்பட்டவர் யாருன்னா அது குயிலி. ஓகேவா? ஏன்னா வேலுநாச்சியார் நடத்தின போதே சொல்லியிருந்தேன். ஸோ குயிலி தான் உள்ளே போய் தன்னுடைய முடியால் ஆயுத கிடங்கை எரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இறந்துருப்பாங்க. ஸோ மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அஞ்சலை அம்மையார் பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே பாருங்களேன், கடைசி பாயிண்ட் இருக்குது பாருங்களேன். இதில் தென்னாட்டின் ஜான்சி ராணிக்கு மேலே உள்ள பாயிண்ட் பாருங்கள். காந்தியடிகள் சிறையில் பார்த்து, அதாவது அஞ்சலை அம்மாவளினுடைய மகள் அம்மா கண்ணுவை தன்னுடன் அழைத்து கொண்டு வார்தாவில் உள்ள ஆசிரமத்தில் படிக்க வைத்து அவருக்கு லீலாவதி என்று பெயரிட்டார்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன டேட்டா தான் இங்கே இருக்குது. ஸோ நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் இவங்களுக்கு இந்த பொண்ணு அம்மா கண்ணுக்கு எத்தனை வயசுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் அதெல்லாம் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? 9 வயசு தன்னுடைய பெண்ணை ஈடுபடுத்தினாங்களாம். ஸோ அப்படி படுத்தினது யாருன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி ஈடுபடுத்தினது யார்? அஞ்சலை அம்மாள். இப்போ உங்களுக்கு அஞ்சலை அம்மாலும் அம்புஜித் அம்மாள் கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒன்று சொல்லித்தரேன். ஸோ இப்போ அஞ்சலை அம்மாள்னா அஞ்சல்னு வச்சுக்கோங்க ஞாபகம். ஸோ இப்போ அஞ்சல் அப்படின்னா என்னது? அஞ்சலை நம்ம அனுப்புவோம்ல, ஸோ ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அதே போல் தன்னுடைய பொண்ணை காந்தி கூட சென்ட் பண்ணியிருக்காங்க, அமுச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சலை அம்மாள்னா அஞ்சல்னா ஒரு பொருளை ஏதோ ஒன்று அனுப்பணும். ஸோ தன்னுடைய மகளையே காந்தி கிட்ட அமுச்சு வச்சுருக்காங்க. அப்போ அஞ்சலை அம்மாள். அம்புஜித்தம்மாள்னா நான் சொல்கிறேன். ஸோ இவங்களோட ஸ்டோரி. இப்போ அவங்க இல்லாத மற்றவங்க தான் அம்புஜித்தம்மாள். ஸோ இந்த அம்புஜித்தம்மாள் அவங்க எப்போ பிறந்திருக்காங்கன்னு பாருங்கள். 1899 பிறந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க எப்படின்னா கொஞ்சம் பணக்காரவங்க. பட் ஆனால் கஸ்தூரிபாயினுடைய எளிமை தோற்றத்தை, அதாவது கஸ்தூரிபாய் யார்? காந்தியோட ஒய்ஃப். அவங்க எப்படி எளிமையாக இருக்காங்களோ அதை மேலே கவரப்பட்டு இவங்களும் எளிமையாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரிங்களா? ஸோ இறுதி காலம் வரைக்கும் எளிய கதர் ஆடையே உடுத்தி வைராக்கியத்தை கொண்டு அப்படியே வாழ்ந்தவங்க தான் இந்த அம்புஜத்தம்மாள். சரிங்களா? 3rd பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பாரதியாரனுடைய பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியிருக்காங்களாம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஆனால் முக்கியமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1929 திருவல்லிக்கேணியில் சுதேசி லீக் அப்படிங்கிற சங்கத்தை அமைச்சது யாருன்னா அம்புஜத்தம்மாள். ஸோ அம்புஜத்தம்மாளை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவங்க யாருன்னா அம்புஜத்தம்மாள் தான். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ கதராடையை விற்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வீதி வீதியாக போகிறாங்க காந்தி சொன்னதை கேட்டு. அதே போல் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி யார் யார் எதில் கலந்துக்கிட்டாங்க நல்லா கவனிங்க. அஞ்சலை அம்மாள் எதில் கலந்துக்கிட்டாங்க, அஞ்சலை அம்மாள் 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டாங்க. 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து சட்டமன்றத்துக்கு 3 முறை அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதெல்லாம் அஞ்சலை அம்மாளுடைய டேட்டா. காந்தியடிகளால் தென்னகத்தின் ஜான்சி ராணின்னு அழைக்கப்பட்டது அஞ்சலை அம்மாள். இப்போ அம்புஜத்தம்மாளை பொறுத்த வரைக்கும் எளிமையாக இருந்தாங்களா, அதே போல் வீதி வீதியாக கதராடைகளை விற்கிறாங்க. அதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் இன்னும் நிறைய பேர் கலந்துருப்பாங்க. இன்னொருத்தவங்களை யார் சொன்னேன், ருக்மணி லட்சுமிபதியும் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு உப்பு அள்ளின முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. ஓகேவா? ஸோ அதே போல் உப்பு சத்தியாகிரகத்தில் போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க இவங்களும், போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறை சென்றவங்க இவங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றொரு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற போது, அதாவது இன்னும் நிறைய போராட்டங்கள் கலந்துக்கிட்டு சிறை சென்றுட்டு என்ன பண்ணுறாங்களாம், சிறைச்சாலையை கல்வி சாலையாக மாற்றுறாங்களாம். அங்கே போய் நிறைய பேருக்கு படிப்பு சொல்லித்தராங்களாம், கல்வியை சொல்லித்தராங்களாம். சரிங்களா? ஸோ காந்தியடிகள் இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தத்து பிள்ளையாக நினைக்கிற அளவுக்கு இவங்க காந்தியடிகளுக்கு உண்மையாக இருந்திருக்காங்க. அப்போது இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் நிறைய கேட்டிருக்காங்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அம்புஜத்தம்மாள். ஓகேவா? அம்புஜத்தம்மாளை நீங்கள் ஷார்ட்டாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அன்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தத்தெடுக்கப்பட்ட மகள்னா ரொம்ப அன்பாக தானே இருப்பாங்க. ஸோ அதனால் அன்பு மகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்புஜத்தம்மாள்னா அன்பு, காந்தியடிகளுக்கு அன்பாக தன்னுடைய தத்தெடுக்கப்பட்ட மகள் போலவே இருந்திருக்கிறாங்க அம்புஜத்தம்மாள். அடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் அமௌண்ட் மணி உள்ளவங்க தானே, சரி. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு தொண்டு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ விடுதலைக்காகவும் போராடிட்டு தொண்டு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னோட தொண்டு நிறுவனத்துக்கு அவங்களோட, அதாவது அம்புஜத்தம்மாளோட அப்பா பேர் என்னவா, ஸ்ரீனிவாசராம். அப்போ தன்னுடைய அப்பா பேர், அப்புறம் தத்தெடுக்கப்பட்ட அப்பா காந்தி. அப்போ ஸ்ரீனிவாச காந்தி நிலையம்னு ஒன்று தொண்டு நிறுவனத்தை தொடங்கினது இவங்க தான். ஸோ இதுவும் நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த தொண்டு நிறுவனத்தில் என்ன பண்ணுறாங்களாம், ஏழைகளுக்கு இலவசமாக பால் கொடுக்குறாங்க, மருந்துகள் கொடுக்குறாங்க, கஞ்சிகள் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்களாம். சரிங்களா? ஸோ இவங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்களாம், இவர் தன் 70 ஆண்டு நினைவாக அவங்களுடைய சுயசரிதையை எழுதிக்கிறாங்க. நான் கண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதுகிறாங்க. நான் கண்ட பாரதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார், அம்புஜத்தம்மாள். ஓகேவா? அதே போல் இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2008 யாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க, வேலு நாச்சியாருக்கு. அதே போல் 1964 இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அம்புஜத்தம்மாளை பற்றியும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ருக்மணி லட்சுமிபதி பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான். ருக்மணி லட்சுமிபதி 1892 பிறக்கிறாங்க. ஸோ விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் இவங்க பள்ளி படிப்பையும் கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலை பட்டமும் முடிக்கிறாங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸினுடைய உறுப்பினர் தான். அது மட்டும் இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க தான். சரிங்களா? ருக்மணி லட்சுமிபதினு சொன்னேன் இல்லையா, அது இவங்க தான். அப்போ காங்கிரஸில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இவங்க. அடுத்து பாருங்க. ஸோ பாரிஸில் நடந்த சர்வதேச பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டது இவங்க தான். ஓகேவா? பாரிஸில் நடந்த சர்வதேச பெண்கள் வாக்குரிமை மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டது இவங்க. அடுத்து ஸோ தொடர்ந்து இதனால் தேர்தலில் போட்டியிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாரிஸில் நடந்த சர்வதேச பெண்கள் வாக்குரிமை மாநாட்டிற்கு தலைமை தாங்கினது யார், அது ருக்மணி லட்சுமிபதி. அதே போல் பூனேல நடந்த இந்திய பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினது முத்துலட்சுமி அம்மையார். இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி படிங்க. அப்போ தான் இது யார் அது யாருன்னு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸில் போய் போட்டுட்டு வந்துடுவீங்க. அது தப்பு பண்ணக்கூடாது. ஸோ கிளாஸே அதுக்கு தான் நீங்கள் கவனிக்கிறீங்க. ஓகேவா? அடுத்த பாக்ஸில் உள்ள டேட்டா பாருங்கள். சென்னை மாகாண சட்டமன்றத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் உறுப்பினர் மற்றும் சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சரும் இவங்க தான். சரிங்களா? ஸோ
தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரும் இவங்க தான், மெம்பரும் இவங்க தான், அதாவது எம்எல்ஏவும் இவங்க தான். அதே போல் முதல் பெண் அமைச்சர் அப்படின்னா எம்பியாவும் இருக்காங்க. சரிங்களா, எம்எல்ஏவும் அமைச்சர் தான். சரிங்களா, ஸோ மாகாணத்தினுடைய முதல் பெண் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஸோ திருப்பி படிக்கிறேன், கவனிங்க. சென்னை மாகாண சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் உறுப்பினர் இவங்க தான். ஸோ அப்போ பெண் உறுப்பினர் தானே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அப்போ அதனால் அவங்க அமைச்சராகவும் ஆகுறாங்க. சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சராகவும் ஆகிறாங்க. இவங்க எம்எல்ஏவாக ஆகுறாங்க. எம்எல்சி வந்து முத்துலட்சுமி அம்மையார். ஓகேவா, ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த 1934 சென்னை மாகாண இடைத்தேர்தலில் இவங்க வெற்றி பெறுறாங்க. அதே போல் 1937 சட்டமன்ற தேர்தலில், இடைத்தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு. சரிங்களா, இடைத்தேர்தல் நடுவில் வைப்பாங்க. அதில் 34 நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. 37 நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. மேம் இதெல்லாம் உட்காந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இப்போ ருக்மணி லட்சுமி பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் 4த்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, அடுத்து பாருங்கள். தொடர்ந்து 1946-47 இந்த ஆண்டு அமைச்சராக பணியாற்றிருக்காங்களாம். சரிங்களா, ஸோ காங்கிரஸ்குள்ளே தான். ஸோ அப்போ பெண் அமைச்சராக இருந்திருக்காங்க. இதன் மூலம் சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் அமைச்சராக பதவி வகித்தவர் என்ற பெருமையும், தமிழகத்தின் முதல் பெண் அமைச்சர் என்ற பெருமையும் இவங்களையே சேருமா. சரிங்களா, ஸோ அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்த ஒரே பெண் முதலமைச்சர் கிடையாது. அப்போதைக்கு இருந்த முதலமைச்சர் வேற, முதல் பெண் அமைச்சர் இவங்க தான். ஓகேவா, அடுத்து பாருங்கள். 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு சிறை சென்றிருக்காங்க. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற முதல் பெண்ணு இவங்க தான். ஸோ இவங்களுக்கு அப்புறமா தான் யார் போயிருந்திருப்பா, அம்புஜத்தம்மாள் போயிருந்திருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன்னா அம்புஜத்தம்மாள் வந்து எங்கே இருக்கு, இங்கே பாருங்கள். பாரதியாருடைய பாடல் பாடி சுதேச லீக்ஸ் அடுத்த பாயிண்ட். அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்கள். வீதி வீதியாக சென்று கதர ஆடைகளை விற்பனை செய்கிறாங்க. அடுத்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றாங்கன்னு இருக்கா. அப்போ இவங்களும் யார், அம்புஜித்தம்மாளும் சிறை சென்றிருக்காங்க. ஆனால் ருக்மணி லட்சுமி பதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதலாக சிறை சென்றவங்க இவங்க தான். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறை சென்ற முதல் பெண் இவங்க தான். அதாவது உப்பு சட்டத்தை மீறி கையால் உப்பு அள்ளியிருப்பாங்க. காந்தியும் அதை தான் பண்ணியிருந்திருப்பார். ஓகேவா, ஸோ இவங்கள தான் பண்ணியிருந்திருப்பாங்க, ராஜாதியும் அதான் பண்ணியிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 12 பேர் வந்து உப்பை வந்து கையால் அள்ளி உப்பு சட்டத்தை மீறியிருப்பாங்க. ஸோ எதனால் மீறுறாங்க, எதுக்காக இந்த சத்தியாகிரகம்னு ஆல்ரெடி எடுத்திருக்கேன். விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கில் போய் படிச்சுக்கணும் நீங்கள். சரியா, ஸோ அப்போ அதை அள்ளினால இம்மீடியட்டாக அதுக்கு வரியும் கட்டியிருக்காங்க இவங்க. சரியா, உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளியதற்காக வரி கட்டிய முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாலும் இவங்க தான். அதே போல் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டு சிறை சென்ற முதல் பெண்மணி யாருன்னு கேட்டாலும் இவங்க தான். ஓகேவா, அடுத்தது போகலாம். தமிழகத்தில் சட்டமன்ற இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமி பதி. ஸோ இவங்கள நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரம். ஸோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இவங்களை முக்கியமானதை மட்டும் படிப்போம். பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்குது. காந்திய கொள்கையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் இவர், அதனால் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அதே போல் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 1942 வெளியேறு இயக்கத்தில் கலந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் பல வெளியேறு இயக்கத்தில் கலந்துக்கிட்டதுனால பல ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்து காந்திய கொள்கையால் ஈர்க்கப்படுறாங்க. 1942 வெளியேறில் இயக்கத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. அடுத்தது முக்கியமானது வினோபா பாவேவினுடைய நிலமற்றோருக்கான பாத யாத்திரை. ஸோ அதை என்ன சொல்லுவோம், பூமிதான இயக்கம்னு சொல்லுவோம். அதுலேயும் இவங்க கலந்துருக்காங்க, அந்த பாத யாத்திரையில் கலந்துருக்காங்க இவங்க. சரிங்களா, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வினோபா பாவே நடத்தின நிலமற்றோருக்கான பாத யாத்திரையில் இவங்களும் கலந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நிலமற்றோருக்காக பெரிதும் போராடிய பெண் தலைவர் யாருன்னு கேட்டால் அது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாக்ஸ்குள்ள உள்ள டேட்டா பாருங்கள். நாகை மாவட்டம் கீழ் வெண்மணி கிராமத்தில் 1968 விவசாய கூலி தொழிலாளர்கள் குடும்பங்களை சேர்ந்த 44 பெண்களும் குழந்தைகள் உயிரோடு கொளுத்தப்பட்ட கொடூரம் இவரை நிலைகுலைய வைத்தது. அது யாருக்கா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இப்படி ஒரு செயல் செஞ்சுருந்தாங்கன்னா. 68 என்ன பண்ணியிருக்காங்களா, விவசாய கூலி தொழிலாளர் குடும்பத்தை சேர்ந்து கிட்டத்தட்ட 40 பெண்களும் குழந்தைகளும் உயிரோடு கொளுத்தப்பட்டிருக்காங்களாப்பா. ரொம்ப கொடூரமான விஷயம். ஸோ அதனால்
நிலமற்ற விவசாயிகளுக்கான பண்ணை கூலிகளுக்கு சொந்தமாக நிலம் பெற்று தருவதையே தன்னோட லட்சியமாக நினைச்சு வாழ்ந்திருக்காங்கப்பா. உழவனின் நில உரிமை இயக்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. லாப்டி அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸில் இருக்க லைன் அதை பாருங்களேன். உழவனின் நில உரிமை இயக்கம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. அது தொடங்கினது யார்? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். உழவனின் நில உரிமை இயக்கம். அதே போல் அந்த நிலமற்ற விவசாயிகளான பண்ணை கூலிகளுக்கு சொந்தமாக நிலம் பெற்று தருவது தான். நிலமற்ற விவசாயிகளுக்கும் பண்ணை கூலி தொழிலாளர்களுக்கு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை அவங்களுக்கு பெற்று தருவது தான் அவங்களுடைய லட்சியமாக போராடிருக்காங்களாம். ஸோ இவங்களுக்கு விடுதலை போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க, மற்ற பிரச்சனைகளையும் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்து NS சுந்தராம்பாள். ஸோ இவங்களோட ரெட் கலரில் உள்ளது பாருங்கள். திருப்பூர் மாவட்டத்தில் வீரபாண்டியில் பிறந்திருக்காங்க. ஓகே, 1913 பிறந்திருக்காங்க. அடுத்தது பாருங்களேன், 3வது பாயிண்ட், காந்தியின் சுதந்திர போராட்டத்தில் பெரும் ஈடுபாடு கொண்டவங்க இவங்க. ஸோ ரெட் கலரில் உள்ளதை பாருங்கள். பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராட்டத்திற்காக கட்சிக்கு நன்கொடை அளிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டிருக்காங்களாம் போயிட்டு. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷ் எதிர்த்து நாங்கள் போராடணும், அதனால் கட்சிக்கு வந்து என்ன பண்ணுங்க, நன்கொடை கொடுங்க. எந்த கட்சின்னு குறிப்பிடப்படலை, அது காங்கிரஸா நீதி கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படலை. ஜஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நிதி அளிக்குமாறு நன்கொடை கொடுக்குமாறு டொனேஷன் கொடுக்குமாறு இப்போ எல்லார்ட்டையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சுதந்திர போராட்டத்தில் பல போராட்டங்களை இவங்களும் கலந்துக்கிட்டாங்களாம். 1941ஆம் ஆண்டு சத்தியாகிரக போராட்டத்தின் போது பிறந்த மகனுடன் கைது செய்யப்பட்டு 3 மாதங்கள் வேலூர் ஜெயிலில் இவங்க அடைக்கப்பட்டாங்களாம். ஸோ அதே வருஷம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் காந்தி தொடங்குறாங்க. அதுலேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா அகிம்சை வழியில் போராடி வேலூர் சிறைக்கு போயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் பல போராட்டங்கள் நடத்திய இவங்க ஒருபோதுமே சிறை செல்ல தயங்கினதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே போல் சுதந்திரத்துக்கு பின்னும் விவசாயிகளுக்கான பல பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு அதே போல் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் போலவே ஸோ இந்த NS சுந்தராம்பாளும் விடுதலை போராட்டத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒத்துழைச்சிருக்காங்க. அதே போல் விவசாயிகளுடைய பல பிரச்சனைகளுக்கும் போராடிருக்காங்களாம். அடுத்தது ஈரோடு நாகம்மை பாருங்கள். இந்த ஈரோடு நாகம்மை யாருன்னா பெரியாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நேம். ஓகேவா? நாகம்மை. தமிழ்நாட்டில் ஈரோடு நாகம்மை என்ற அம்மையார் விடுதலை போராட்டத்தில் ஒரு பெண் தலைவியாக பெரும் பங்கு வகிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பாருங்களேன், 3rd பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இவர் இந்தியாவில் இயங்கி வந்த புலனடக்க இயக்கம் மற்றும் வைக்கம் சத்தியாகிரகம் ஆகியவற்றில் கலந்துக்கிட்டாங்களாம். புலனடக்க இயக்கம்னா என்னென்னா, இப்போ நம்ம பேசி தானே போராட்டம் செய்யணும் இல்லையா, போராடுவோம் சொல்லி போராட்டம் செய்கிறோம். அப்போ புலனடக்க இயக்கம்னா எந்த விதத்துலையும் நீங்கள் போராடக்கூடாது, உங்களோட வாயை அடக்கி இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த விதத்துலையும் உங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து நமக்கு முட்டுக்கட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து புலனடக்க இயக்கம். சரிங்களா? அதாவது அது பேர் தான் புலனடக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த புலனடக்க இயக்கம் மற்றும் வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு எதிராக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போராடிருக்காங்க. வைக்கம் சத்தியாகிரகம்னா என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வைக்கம்ங்கிறது எங்கே இருக்குது, கேரளாவில் திருவிதாங்கூர். அப்போ வந்து திருவிதாங்கூர் அப்படிங்கிற இடத்துல இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கேரளாவில் திருவிதாங்கூரில் இருக்கக்கூடிய இடம் தான் வைக்கம் அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல ஆலயத்துக்குள்ளே தாழ்த்தப்பட்டவர்கள் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளூர் தலைவரான ஜார்ஜ் ஜோசப் போய் தலைமை ஏற்கிறாங்க. சொன்னேன்னா ஜார்ஜ் ஜோசப் பற்றி ஆல்ரெடி சொன்னேன். மதுரை மக்கள் அவங்கள அன்பாக ரோசாப்புத்துறைன்னு அழைப்பாங்க. தன்னாட்சி இயக்கத்தை மதுரையில் நடத்தினது இவர் தான். நிறைய மேடை பேச்சுக்களை பேசியிருக்காரு. சமூக சீர்திருத்தவாதியாகவும் அட்வொகேட்டாகவும் வழக்கறிஞராகவும் இருந்திருக்காங்கன்னு சொன்னேன் ஜார்ஜ் ஜோசப். அவங்க பிறந்தது கேரளா, பட் ஆனால் மதுரையில் தான் வந்து தன்னாட்சி இயக்கத்தையும் மக்களுக்கான நிறையா விஷயங்கள், தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் அமைக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு வைக்கம் போராட்டத்தை என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு முன்னெடுத்து போகிறாரு. அடுத்து அவர் கைது செய்யப்படுறதுனால பெரியார் வந்து முன்னெடுத்து போகிறாங்க. அப்போ பெரியார் கூட சேர்ந்து துணை நின்று நாகம்மையும் என்ன பண்ணியிருக்காங்க, போராடிருக்காங்க. அப்போ நாகம்மையுடைய குறிப்பிடத்தக்க போராட்டத்தில் புலனடக்க இயக்கமும் வைக்கம் சத்தியாகிரகமும் வரும். ஓகேவா? அடுத்த 3rd பாயிண்ட் பாருங்கள். மகாத்மா காந்தி கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திற்கான அழைப்பு விடுத்த போது என்ன பண்ணியிருக்காங்களாம், ஈரோட்டில் பெண்களை கொண்டு கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்திருக்காங்களாம். சரிங்களா? ஸோ ஈரோட்டில்
கள்ளுக்கடை மறியலை போராட்டத்தை முன்னின்று நடத்தினது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பெண்கள் ஈரோட்டில் பெண்களை கொண்டு கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் நாகம்மை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இவங்களை பற்றி. நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த இயக்கமானது நாட்டின் அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அந்த ரெட் கலர் கீழே இருக்கக்கூடிய 4th பாயிண்ட். இந்த இயக்கமானது நாட்டின் பல பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்த போது மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் காந்தியை போராட்டங்களை கைவிட வேண்டினர். காந்தி இந்த போராட்டங்கள் முடிவு என் கையில் இல்லை, ஈரோட்டில் உள்ள 2 பெண்களின் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காராம். அந்த 2 பெண்கள் யாருன்னா நாகம்மை மற்றும் நாகம்மையின் மைத்துணையான கண்ணம்மாளா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியலுக்கு முன்னின்றது யாருன்னா நாகம்மைன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்னென்னா, காங்கிரஸ் தலைவர்கள் காந்தி வந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் கைவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காந்தி சொல்கிறாராம், இந்த போராட்டங்களை கைவிடணும்னா அது என் கையில் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 பெண்களோட கையில் இருக்கான். அது வந்து ஒன்று நாகம்மையா, இன்னொன்று அவங்களுடைய மைத்துனின்னு சொல்லப்படுற கண்ணம்மாளான்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பாக்ஸில் இருக்குது பாருங்களேன். காந்தி வந்து இவங்களை எப்படின்னா இவங்களுடைய தலைமைத்துவத்தை வந்து பாராட்டுறாங்களாம். எப்படின்னா, தென்னாட்டில் போராட்டம் நிகழ்த்த வேண்டும் என்றால் நாகம்மையை கேட்டு தான் கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து இவங்களோட தலைமைத்துவத்தை பாராட்டியிருக்காங்களாம். ஸோ இப்போ வந்து தென்னாட்டில் போராடணும்னா அதுக்கு நாகம்மையை கேட்டு தான் பண்ணணும், ஏன்னா அவங்க தான் எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காந்தி சொல்கிறாராம். சரிங்களா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 1924ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றிருக்காங்க. அப்போ வைக்கம் போராட்டம் இவங்க நடத்தினப்ப எந்த டேட்டில் இருக்குது பாருங்கள், 1924 ஏப்ரல் 14. ஸோ ஏப்ரல் 14 ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஸோ மூவல் ராமாமிர்தம் அம்மையார் இவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்ணின் பெருந்தட்க அன்னி பெசன்ட்னு சொல்லிட்டு இவர் அழைக்கிறது யாருன்னா பேரறிஞர் அண்ணா. பெண்ணின் பெருந்தட்க அன்னி பெசன்ட்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னா மூவல் ராமாமிர்தம் அம்மையார். அப்படி அழைத்தது யாருன்னா மூவல் ராமாமிர்தம் அம்மையார். அப்படி அழைச்சது யாருன்னா அறிஞர் அண்ணா. இவங்களும் வந்து தேவதாசி மரபில் தான் பிறந்திருக்காங்க. எப்படி வந்து முத்துலட்சுமி அம்மையாருடைய அம்மா வந்து தேவதாசி முறைக்கு தள்ளப்பட்டு வந்தாங்களோ அதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்க கொஞ்சம். ஸோ அதே போல் இவங்களும் வந்து தேவதாசி மரபில் பிறந்து ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் நிறையா பற்றக்கதை இவங்க பார்த்துருக்காங்க. அதனால தான் தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு இவங்க முத்துலட்சுமி அம்மையாருக்கு துணை நின்றுருக்காங்க. அதுக்கு காரணம் தெரியுதா? ஸோ இவங்க தேவதாசி மரபில் பிறந்திருக்காங்க. இவர் தனக்கு இசையும் நாட்டியமும் கற்று தந்த சுயம்பு என்பவங்களை மணந்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் சுயம்பு. அவர் வந்து சிறந்த இசைக்கலைஞர்னு பார்த்தோம். இசையும் நாட்டியமும் கற்றுக் கொடுத்தாங்களாம் அவங்களோட ஹஸ்பண்ட். அவங்களே கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பெண் உரிமைக்காக பாடுபட்டாங்க. 1917 மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் தான் மயிலாடுதுறையில் தனது முதல் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேவதாசி இல்லம் தோறும் சென்று தேவதாசி ஒழிக்கும் விழிப்புணர்வை ஊற்றிருக்காங்க. ஸோ தேவதாசிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இல்லங்கள் இருக்கும். ஸோ அந்த இடங்களுக்கு போயிட்டு தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு பாடுபட்டிருக்காங்க. ஆங்கிலேயர் இவருக்கு பேச தடை விதிச்சப்ப கரும்பலகையில் எழுதி பிரச்சாரம் செஞ்சாங்களாம். ஓகேவா? காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்ப செல்லும் போது ஆங்கிலேயர் அவரை கைது செஞ்சாங்க. ஏன்னா அவர் அங்கே எந்த விதமான 2வது வட்டமேசை மாநாடு லண்டனில் நடந்துச்சு. லண்டனில் நடந்துச்சா இங்கிலாந்தில் நடந்துச்சா? இங்கிலாந்தோடைய கேபிட்டல் தான் லண்டன், தலைநகரம். அப்போது அந்த லண்டனில் தான் நடக்குது. ஓகேவா? ஸோ லண்டனில் நடந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, எந்த விதமான ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படலை. அதனால் கோவமாக இங்கே வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால தான் பிரிட்டிஷ் அவங்கள கைது செய்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோவமாகி மூவர்ண கொடியை ஆடையாக அணிந்து கதராடையை விற்கிறாங்களாம். அடுத்து பாருங்கள், காந்தியடியை ஏற்போர் குடிசைகளில் வாழ வேண்டும் என காந்தி கூறிய கருத்தை வந்து இவங்க ஏற்றுக்கிறாங்களாம். அதே போல் அம்மையார் வந்து சுயமரியாதை திருமணத்தை ஆதரிக்கிறாங்களாம். ஸோ இந்த சுயமரியாதை திருமணம் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் தான் சொல்லுவார். சரிங்களா? ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1967 அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தான் சுயமரியாதை திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா? அதே போல் 1937-38 ஹிந்தி மொழி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். அதில் பாருங்களேன், இவங்க ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்திருக்காங்க. 1938 நடைபெற்ற மொழிப்போர் பேரணினா இந்தி எதிர்ப்புக்காக தான். ஸோ தமிழ் மொழிக்காக போர் செஞ்சுருக்காங்க. இந்தி எதிர்ப்புக்காக மொழிப்போர் பேரணியில் எங்கேருந்து எங்கே போயிருக்காங்க பாருங்கள், திருச்சியில் இருக்கக்கூடிய உறையூர்லேருந்து சென்னை வரைக்கும் 42 நாள் நடந்தே போயிருக்காங்களாம்ப்பா. நடந்து கிட்டத்தட்ட அது இத்தனை மைல் 527 மைல் கிட்டத்தட்ட அந்த நடந்து போனது மட்டும் இல்லாமல் 82 கூட்டங்களில் பேசியிருக்காங்களாம். அப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஃப்ரீடம்காக, ஹிந்தி எதிர்ப்புக்காக. ஸோ இவங்களெல்லாம் பார்த்துக்கோங்க.
அடுத்து இவங்க தீண்டாமை, தேவதாசி முறை, குழந்தை திருமணம், கைமை வாழ்வு. கைமை வாழ்வுனா விதவைகள் மறுமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு சொல்கிறது. அப்போ விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ விதவைகள் மறுமணம் செஞ்சுக்க கூடாது. ஸோ அதுக்காக இது எல்லாத்துக்காகவும் எதிர்த்து போராடியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸில் ஆதரவாக இருந்த இவங்க 1925 பெரியார் காங்கிரஸில் இருந்து விலகிய போது இவரும் விலகி சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம படித்தோம். ஓகேவா? ஸோ 1936 வெளியான இவரது சுயசரிதை புதினமானது டாசிகளின் மோசவலை அல்லது மதிக்கெட்ட மைனர். மதிக்கெட்ட மைனர்னு வச்சுக்கலாம், மதிப்பற்ற மைனர், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? மதிக்கெட்ட மைனர் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய புதினத்தோட பேர். புதினன்னாலும் நாவல்னாலும் ஒன்று. நாவல்ங்கிறது இங்கிலீஷில் சொல்லக்கூடிய வேர்டு. அப்போ நம்ம தமிழில் உள்ளது புதினம். அப்போ புதினம் தான் இவங்க இது பண்ணி எழுதுனது. எந்த வருஷம்னா 1936, மறக்காதீங்க. ஸோ இவங்களுடைய போராட்டம் காரணமாக தான் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. முத்துலட்சுமி அம்மையார் ப்ளஸ் இவங்க. முத்துலட்சுமி அம்மையாருக்கு துணை நின்றவங்க இவங்க. 1949 பெரியார் மணியம்மையை மணந்ததுனால கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால அவங்கள விட்டு விலகி அண்ணாவுடைய புது கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1962 அவங்க இறக்குற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சியிலே இருக்காங்க. அடுத்து அம்மையாரின் நினைவை போற்றும் வகையில் 1989 முதல் ஸோ இவங்களுடைய தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய பேரில் தானே ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது 1989 ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் பெண்டிங்ஸ் இருக்காங்க பெண்கள். அவங்கள நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.